அண்மை செய்தி. எல்லை தாண்டி மீன்பிடித்த 12 மீனவர்களுக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் லிங்கேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கைப்பற்று பகுதியில் அந்நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதித்து, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 42 லட்சம் ரூபாய் அபராத தொகை விதித்து இலங்கை நீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது. கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை புத்தளம் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 2 படகுகள்ல தமிழ்நாட்டின் தூத்துக்குடியிலிருந்து சென்ற 22 மீனவர்கள்ல அதுல 12 மீனவர்களுக்கு மட்டுமே இந்த அபராத தொகை உத்தரவிட்டிருக்குது. அதை தவிர்த்து ஏனைய 10 மீனவர்களுக்கும் வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் வைக்குமாறு அந்நாட்டு நீதிபதி விமலரத்னே உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த மீனவர்கள் 22 பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கற்பிக்கு வடக்கு கடற்பகுதியில மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கடந்த 5ஆம் தேதி இரவு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களது 2 விசைப்படகுகளும் கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. சட்டவிரோதமாக இலங்கை எல்லைக்குள் நுழைந்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேரையும் சிறையில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில அவர்களுடைய தண்டனை காலம் நிறைவடைந்த நிலையில இன்று மீண்டும் புத்தளம் நீதிமன்றத்துல முன்னிலை ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அப்போது 22 மீனவர்கள்ல 12 பேர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காரணமாக இந்த 12 மீனவர்களுக்கு மட்டும் தலா அந்நாட்டு மதிப்பின்படி 1.5 கோடி ரூபாய் வீதம் அபராத தொகை செலுத்தும்படியும், அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் அந்த நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. அன்றாடம் கூலி தொழிலாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த தமிழக மீனவர்களுக்கு லட்சக்கணக்கில் அபராதம் விதித்துள்ளது தமிழக மீனவர்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி லிங்கேஷ்.